குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாருமே விருப்பப்படக்கூடிய ஒரு டே அப்படின்னா அந்த சண்டேவை சொல்லலாம். ஏன்னா விடுமுறை நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களாக இருக்கும். அன்னைய தினம் மகிழ்ச்சி இருந்தாலும் ஒரு விதமான கலகலப்பு இருந்தாலும் அன்றைய தினம் என்னைக்கடா வரும் அப்படிங்கிற மாதிரி தான் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த நாளில் நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யலாம். வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை நம்ம சந்திக்க போகிறோம், அடுத்து வருகின்ற வாரத்தில் என்னென்ன விஷயங்களில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமிடுதல் இருந்தது அப்படின்னாவே அந்த வருகின்ற வாரத்தில் இதெல்லாம் இப்படி இப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானிங் இருக்கு இல்லையா? அந்த பிளானிங்கை எப்படி செய்யலாம், எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும், எந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக அமையும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக வார பலனை நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறாங்க, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சிம்மராசி என்பவர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஆகவே இந்த சிம்மராசி அன்பர்கள் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் முன்னிலையில் இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. ஏன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு முன்னாடி இருந்தால் தான் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த சிம்மராசி அன்பர்கள் ரொம்ப சுதந்திரமாக இருக்கணும், எடுக்கிற காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்கணும். அப்படி இல்லைனா கூட மற்றவங்களுடைய உதவி அதிகம் கேட்க மாட்டாங்க. முடிந்த அளவுக்கு அவங்களே தன்னம்பிக்கையோடு இறங்கி அந்த விஷயத்தை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நிறைய பிரச்சனை வந்தாலும் கூட அதை சமாளித்து மகிழ்ச்சிகரமாக மாற்றக்கூடிய ஒரு ராசி இந்த சிம்மராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம். நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்தில் அவங்க இறங்கினாலும் அதை பாதுகாப்பாகவும் கரெக்டாக நேர்த்தியாகவும் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள். மற்றவங்களுடைய பாராட்டு இவங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். பொதுவாக 30-35 வயதுக்குள்ள நல்ல ஒரு சாதனையாளராக வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம். இவங்க எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே மனதை ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த முடிவை எக்காரணத்தை கொண்டும் மாற்றிக்க மாட்டாங்க. ஏன்னா சிங்கத்தை போல் மன உறுதியோடு இருக்கக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள். அதனால தான் இவங்களை ரொம்ப திடசாலிகள், ரொம்ப பலசாலிகள், ரொம்ப தைரியமானவங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பிடிவாத குணமும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகம். அநீதியை கண்டா அதே இடத்துல கண்டிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. யாராவது சுற்றி பற்றி இருக்கிறவங்க கூட யாராவது தவறுதலாக ஏதாவது நடக்கிறாங்க அல்லது ஏதாவது ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா முதல் ஆளாக கண்டிக்கக்கூடியவங்க. அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாலாம் இருக்க மாட்டாங்க. அமைதியாக இருக்கிறதுக்கு விருப்பமே இருக்காது. டக்குன்னு போய் அவங்க கிட்ட பேசிட்டு அடுத்த வேலையை தான் பார்ப்பாங்க. இந்த சமூக தொண்டாடுறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பணம் இவங்களுக்கு பெருசல்ல. அதே மாதிரி இவங்க மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்கிறதுனா முன்னே நிற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பணத்தை பெருசாக மதிக்க மாட்டாங்க. அதனால் தான தர்மம் செய்யக்கூடியவங்களாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எதிர்மறை எண்ணம் இவங்களுக்கு இருக்காது. எப்பவுமே நேர்மறையாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். நேர்மறையாக யாராவது பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசி என்பர்களுக்கு மேசராசி ரொம்ப பொருந்தி வரும். மேசராசிக்கும் இந்த சிம்மராசிக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரே மன ஒற்றுமை, ஒரு 80% பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி மனம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற வாரம் எப்படி இருக்குது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சிம்மராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மனதில் இருந்த அந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எதிர்கட்சியினரால் இருந்த அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். யார் உங்களை குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களே இந்த காலகட்டத்தில் உங்கள்கிட்ட நட்பு பாராட்டுவாங்க. தொண்டர்கள் உங்களுக்கு பெருமைப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் செய்வாங்க. கட்சி மேலிடத்துல கூட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். முக்கிய பொறுப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக கலைத்துறையை சார்ந்த சிம்மராசி என்பர்களுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் நல்ல ஒரு கௌரவமும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. பணவரத்தை எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாக இருக்குது. நண்பர்கள் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கரெக்டான டைமுக்கு உதவிகரமாக நிற்பாங்க.
அமைதியாக செயல்படுவீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நுணுக்கமாக இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. அதனால் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். எதிர்காலத்துக்காக ஒரு சில விஷயங்களை இந்த காலகட்டத்தில் திட்டமிடுவீங்க. அந்த திட்டமிடத்தை கரெக்டாக அப்படியே செயல்படுத்தவும் செய்வீங்க. நல்ல ஒரு மேன்மையை வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் கொஞ்சம் கூடுதல் நேரத்தை ஒதுக்கி திட்டமிட்டு செயல்படுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும். நல்ல ஒரு திறமை உள்ள நபராக, நல்ல ஒரு தைரியம் உள்ள நபராக வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க இந்த சிம்மராசி என்பர்கள். ஒரு அதிர்ஷ்டமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. நிறைய சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுறதா இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிட்டு ஈடுபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக மனக்குழப்பத்திலே இருந்த உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் வருகின்ற வாரம் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று, அடுத்தவங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்தவங்க ஏதாவது விலை உயர்ந்த பொருளோ அல்லது ஏதாவது கொடுத்து இதை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னா கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய பொருளை நீங்கள் வாங்காதீங்க. அதேமாதிரி விலை உயர்ந்த பொருளாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வாங்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இல்லை அப்படின்னா மிஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த ஃபைல்லாம் இதை வேலைக்கு போகிறவங்க ஃபைல்லாம் வச்சுருக்கீங்க, முக்கியமான ஃபைல்லாம் வச்சுருக்கீங்கன்னா பத்திரமா பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அதை ஒரு இடத்துல வச்சுட்டு மறதி போடுற பிரச்சனையினால அதை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா கேது ராசியில் இருக்கிறார். அதனால் மனக்குழப்பம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்ம ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். வெளியில் எங்கேயாவது ரொம்ப தூரம் பயணம் போவீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி அமையும். இந்த சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு. எதுலேயுமே திட்டமிட்டு செயல்படுங்க. பணவரவு தாராளமாக கிடைக்கும். அதே மாதிரி பண வரவை விட இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாகும். ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும். ஆன்மீக தலங்களுக்கு நன்கொடை வழங்கக்கூடிய யோகம்லாம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். வீட்டில் நல்ல ஒரு அமைதி உள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. வாக்குவாதம் மட்டும் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. தேவையற்ற பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். தேவையில்லாமல் நீங்களே போய் ஒரு சில பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. சிம்மராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. எனக்கு கேது ராசியில் இருக்கிறதுனால மனக்குழப்பம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. முடிந்த அளவுக்கு கவனம் செலுத்தி திட்டமிட்டு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், மனஸ்தாபம் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு மகிழ்ச்சியாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். வீட்டுக்கு உறவினர்களுடைய வருகை இருக்கிறதுனால வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதே மாதிரி வீட்டில் கூட ஒரு சிலரால் ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். ரொம்ப சுட்டித்தனமாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்தில் கூட புதிய ஆலோசனையை இந்த காலகட்டத்தில் மற்றவங்ககிட்ட கேளுங்க. முன்னோர்கள்லாம் இருக்காங்க அல்லது ரொம்ப பிரியமானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் திட்டமிடுதெல்லாம் மாற்றினீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த பூரம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு. புதிய உறவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அந்த உறவுகளோடு எங்கேயாவது வெளியில் பயணம் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். விருந்தினர்கள் வருகை இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அரசாங்கத்திலிருந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். பாசமிக்கவங்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அவங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். மற்றவங்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பருவ மாற்றம் காரணமாக சளி, தலைவலி, காய்ச்சல் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வைத்திய செலவுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும்
சித்தர்கள் வழிபாடு செய்யுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதோடு கூட தைப்பூசத்தன்னைக்கு விரதம் இந்த முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அதனால் முடிந்தால் இந்த 2 விஷயத்தையும் இந்த சிம்மராசி அன்பர்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் என்பதனால தினமுமே காலையில் எழுந்திரிச்சு இந்த சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.